நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஈரோடு சம்பத் நகரில் 100% வாக்குப்பதிவுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி தொடங்கி வைத்து வாக்குப்பதிவு குறித்தான உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் அமைப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வேட்பாளர் கார்த்திகாயினி போட்டியிடுகிறார். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வயலூர் அருகே சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் அவரது பிரச்சார வாகனம் மற்றும் அவரது கார் ஆகியவற்றை சோதனை செய்தனர். பின்னர் சோதனைகள் எதுவும் இல்லாததால் அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ புதுக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மதிமுக ஒன்றிய செயலாளர் ஞானப்பிரகாசம், என்னை எப்படி உங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கிறீர்களோ அதேபோல வேட்பாளரையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக பார்த்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி அழுதபடி பேசினார். இந்த நிகழ்வு அப்பகுதியில் உள்ள மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் அருப்புக்கோட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கூட்டணி நிர்வாகிகள் மேலதாளங்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள பிள்ளையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் ஓட்டநேரி கிராமத்தில் வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள் ஆரத்தை எடுத்தும் கோலாட்டம் ஆடியும் வரவேற்றனர். அப்போது கிராம பெண்களுடன் இணைந்து வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் கோலாட்டம் அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.